அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 5 கிரக சேர்க்கை. இந்த 5 கிரகங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு நிகழ்வு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானோடைய இணைய போகிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, குருவின் பலமை பெறப்போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில், குடும்பம், எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகத்தை ஏற்படுத்த போகுது இந்த 5 கிரக சேர்க்கை அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் தராசு, எதுலேயும் வல்லமை, ஒரு திறமையானவங்க, அன்புக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ராசி துலாம் ராசி. கண்டிப்பாக கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. மனசுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அதுக்காக எவ்வளோ வேணாலும் போராடி ஜெயிக்கக்கூடியவங்க தான் துலாம் ராசி. ஆனால் நேர்மையாக இருப்பீங்க. தப்பு பண்ணுறவங்க கூட சேர மாட்டீங்க. தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாங்கன்னா அவங்களால எவ்வளோ ஒரு நல்லது நடந்தாலும் அது வேண்டான்ட்டு உதறி தள்ளிட்டு வந்துடுவீங்க. அப்படியேப்பட்ட ராசி துலாம் ராசி. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களை பார்க்குறவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. காரணம் என்னென்னா, இவங்க மட்டும் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க, இவங்க மட்டும் எப்படி நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, இவங்க மட்டும் எப்படி கலகலன்னு சிரித்து சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்படும்படியாக நினைக்கக்கூடிய, அதாவது ஒரு பார்வையில் தெரியக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரர். இந்த துலாம் ராசிக்காரர் மனசில் எவ்வளோ வேதனை இருந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டேங்க. அதுதான் உங்களுடைய பலம், சரிங்களா? ஆனால் எத்தனையோ சிரமங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டு செல்வாக்காக இருக்கிற மாதிரி நடந்துக்கக்கூடிய துலாம் ராசிக்காரருக்கு சமீப காலங்களாக பார்த்துட்டோம்னா சில சிரமங்கள், சில வாய்ப்புகள், சில நல்லது கெட்டது எல்லாமே கலந்து வந்தாலும் சில எதிர்பார்க்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் சரியாக அமைய மாட்டேங்குது. கைக்கு வர மாதிரி வருது, ஆனால் அது நீடித்து நிற்க மாட்டேங்குது. வாய்ப்புகள் வருது, ஆனால் நாம் நெருங்கி போகும்போது அது நம்மளை விட்டு விலகி போகுது. அதே நேரத்தில் சில புரிஞ்சிக்கக்கூடிய தேடி வந்த சில அன்பானவர்கள் நம்மளை புரிஞ்சிக்காமல் நம்மளை வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகிறாங்க. அதுக்கு காரணமே தெரிய மாட்டேங்குது. வேலையில் இருந்த வேலையிலையும் சில பிரச்சனைகள், சிறு சிறு பிரச்சனைகள் வந்து அது பெரும் விபரீதத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் சமீப காலமாக அனுபவிச்சிட்ருக்கிறீங்க. இதெல்லாம் ஏன் எப்படி அப்படின்னு பார்த்துட்டோம்னா, துலாம் ராசிக்காரருக்கு கிரக அதாவது சில பலவீனம் அடையும் போது சில பிரச்சனைகள் வருது. அதே சமயத்தில் இது ஒரு மாறுதல் வருமாங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக 5ஆம் பாவகத்தில் ராகு இருந்ததுனால உங்களுடைய சில வாய்ப்புகள், சிலருக்கு பார்த்தோம்னா புத்திர பாக்கியத்தினால தடைகள், குழந்தை பாக்கியத்தினால வாரிசுகள் சரியாக படிக்கலை, நல்லா படிச்சுடுறவங்க ஆரோக்கிய பாதிப்புகள், இல்லையே நம்மளுடைய கல்வி, மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் மந்தமாகிட்டு இருக்குது. நம்ம நினச்ச மாதிரி சரியான ஒரு திருப்தி கிடைக்கல. அந்த 5ஆம் இடங்கிறது அன்பு சார்ந்த விஷயம். யார் மேலே நம்ம பிரிய வச்சோமோ அந்த இடத்துல பிரச்சனை கொடுத்துருச்சு. யார் நெருங்கி வந்தாலும் எங்களுக்கு விலகி போயிட்டாங்க. அது ஒரு வேளை சிலருக்கு பார்த்தோன்னா வாழ்க்கையை கூட அந்த மாதிரி தடங்கள் ஆகிட்டு இருந்திருக்கும். இல்லை வாழ்ந்துட்டு இருக்கிறத குடும்ப வாழ்க்கையை கூட சில பிரச்சனைகள் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அந்த ஸ்தானத்துக்கு இந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் ராகுவோட இணையும் போது, குரு பகவானின் பார்வை பலயம் அடையும் போது, இந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுடைய மனதில் இருந்த அந்த வருத்தம் நிச்சயமாக நீங்கும். அப்படின்னா ஒரு உற்சாகம் பிறக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சில ஆசையான சில விஷயங்கள் கைகூடி வரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த 5 கிரக சேர்க்கை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே சமயத்தில் பூர்வீக சொத்து, பூர்வீக ஒரு அம்சம் கொண்ட ஒரு இடம் இருக்குது, வீடு இருக்குது, அந்த இடத்துல வீடு கட்ட முடியல, ஒரு இடம் வாங்கினேன் அது இன்னும் கிரையம் பண்ணாமல் இருக்குது, ஒரு சொத்தை இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத சில ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்குது, அது போராட்டமாக போயிட்டுருக்குது, அது கோர்ட்டு வரைக்கும் போயிடுச்சு, கச்சேரி எல்லாம் ஆகிப்போச்சு, ஆனால் நிமோஷனம் இல்லை.
முதல் போட்டு எல்லாம் வாங்கி செலவு பண்ணி கடைசியில் பிரச்சனையில் போயிட்டு இருந்தால் வருத்தமாக தானே இருக்கும். அது எப்போ தான் முடியும்னு எதிர்பார்க்காத சில துலாம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகளால் ஒரு நல்ல வாய்ப்பு கைகூடி வரும். சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டோம்னா, அதாவது இந்த 5ஆம் ஸ்தானம்ங்கிறது வந்துங்க குலதெய்வத்துடைய அனுகிரகங்கள்னு சொல்லலாம். ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைப்போம், எத்தனையோ கோயிலுக்கு போயிருப்போம், என்ன மாற்றம் வந்தது? நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனைகள் தானே கொடுக்குது, ஏதோ கஷ்டங்களை தானே கொடுக்குது அப்படின்னு கஷ்டப்பட்டு மனசை வருத்தப்பட்டு இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெய்வ அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அது தொழில் ரீதியிலையும் ஏற்படுத்தும், குடும்ப ரீதியிலையும் ஒரு சந்தோஷ சௌபாகியங்கள் நிச்சயமாக உண்டாகும். சிலருக்கு கடன் பிரச்சனை, வரவு செலவு எவ்வளோதான் வந்தாலும் பத்த மாட்டேங்குது, மருத்துவ செலவாகுது, தெண்ட செலவுகள், வீண் செலவுகள், பயணங்களால் பார்த்தோம்னா ஏதாவது பிரச்சனை வருது, வண்டி வாகனம் இருக்குதுங்க, எல்லாமே அடிக்கடி ரிப்பேரு, கஷ்டம், பிரச்சனைகள், ஒன்று மாற்றலாம்னு நினச்சா மாற்ற முடிய மாட்டேங்குது. வீட்டில் அழகுக்கு வச்ச பொருட்கள் நகை நட்டு கூட, அதாவது இன்றைக்கி அடகடையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் போகுதே தவிர வீட்டில் வச்சு எதுவுமே அழகு பார்க்க முடிய மாட்டேங்குதுங்க. மனம் ரொம்ப வருத்தமான ஒரு சூழ்நிலையிலேயே கடந்த காலத்திலிருந்து இப்போ போயிட்டு இருக்குதுங்க. இதெல்லாமே ஒரு மாற்றங்கள் வருமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு பணத்தை எதிர்பார்த்துட்ருப்பீங்க, கண்டிப்பாக வரும். ஏன்னா உங்களுடைய பணமே இன்றைக்கி அடுத்தவங்க கிட்ட சிக்கியிருக்கும், ஆனால் கைக்கு வருமானு எதிர்பார்த்தா வரமாட்டேங்குது. ஆனால் நாம் வாங்கின பக்கம் பார்த்தோம்னா ஒரே தொல்லை, டார்ச்சர். அதாவது வட்டிக்கு கடன் வாங்கி, அதாவது வட்டி கட்டுற சூழ்நிலைகள். சரிங்களா? எவ்வளோதான் பணங்கள் வந்தாலும் விரயங்கள் மட்டும்தான். மாதம் கண்ட கரண்ட் பில்லு கட்டுறமோ இல்லையோ வீண் செலவு, விரைய செலவு, தெண்ட செலவு நடந்துகிட்டே இருக்குது. ஆரோக்கியத்துலேயும் பார்த்தோம்னா எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, ஆனால் பார்த்தா கை வலிக்குது, கால் வலிக்குது, பேக் பெயின், நரம்பு பிரச்சனை, ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை கெட்டு போகுது. என்ன தான் சாமி கும்பிட்டாலும் என்ன ஒரு மாற்றம் வரலையே, எத்தனை பேருக்கு தான் நம்ம நல்லது செஞ்சாலும் நமக்கு என்னவோ பிரச்சனை மட்டுமே வந்துட்டு இருக்குது. ஆக மொத்தத்தில் குடும்பத்துக்குள்ளே பார்த்தோம்னா சிறு சிறு பிரச்சனைகள் கூட பெரும் சங்கடங்களை உருவாக்கி மன அமைதி இல்லாத அளவுக்கு போகிறதுக்கு என்ன காரணம்னு விடை தேடிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? அது சில பாதிப்புகள் இருந்து மீண்டு வரக்கூடிய இந்த பெயர்ச்சி தான் இந்த 5 கிரக சேர்க்கை. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது ஜென்மம் நிறைவான ஒரு வாய்ப்புகளை, அப்படின்னா இந்த பிறவியில் நாம் எடுக்கக்கூடிய சில எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள், அன்பான விஷயங்கள், அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சுகமான சந்தோஷமான நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்க போகுது. ஆச்சுங்களா? நம்ம எதை பிரச்சனைன்னு நினச்சோமோ அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்துக்குவீங்க. தீரக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சுன்னு மனசார நினைங்க, நன்மைகள் நடக்கும். சரிங்களா? அதே சமயம் இப்போ சொன்னது கோச்சார அடிப்படையில் நான் இந்த பலன்களை சொல்லியிருக்கிறேங்க. கோச்சாரங்கிறது ராசியை வச்சு இந்த மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த 5 கிரகங்களும் இது மாதக்கோள்கள் தானே. இது வந்து பிப்ரவரி 23ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சியில் இருக்கும். இதில் இடையில மட்டும் சுக்கிர பகவான் மார்ச் மாதம், அதாவது 1ஆம் தேதி உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். ஆனால் இது இல்லாமல் மாதக்கோள்களின் பலன்கள். ஆனாலும் பிறப்பு ஜனன ஜாதகம் தான் நம்மளுடைய பேஸ். சரிங்களா? அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை இப்படிதாங்கிறது தீர்மானிக்கக்கூடிய அந்த பலம் அந்த பிறப்பு ஜன ஜாதகத்துக்கு உண்டு. அதை ஜாதகம் பார்த்து ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றிக்க முடியாதுங்க. ஆனால் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது தெரியும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சரிப்படுத்திக்க முடியும். ஆச்சுங்களா? அதனால் உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதியும் நேரமும் பிறந்த ஊரும், அதாவது வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிவிட்டாலும் சரி, இல்லை ஆன்லைன்லேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னாலும் முழுமையான பலன்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி சில சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாம் என்ன தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி ஒரு விஷயங்களை, அதாவது எந்த காலகட்டத்தில் செய்யலாம், நம்மளுடைய எதிர்காலம் எந்த மாதிரி அமையும். சில பேருக்கு பார்த்தோம்னா இடம் மாறிட்டே இருப்பாங்க, நிரந்தரமான இடத்துல ஒரு வேலை செய்ய முடிகிறது இல்லைங்க. அதே நேரத்தில் சிறு சிறு பிரச்சனை கூட பெரிய ஒரு குழப்பங்கள் எல்லாம் உருவாகும். அதெல்லாம் தசாபுத்திகள் பொறுத்து தாங்க அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் உருவாக்குறது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். இந்த 5 கிரக பெயர்ச்சிகள் இருந்து கண்டிப்பாக துலாம் ராசிகளுடைய வாழ்வாதாரம்
செழிப்பான ஒரு வாழ்க்கையாக இந்த கிரக பயிற்சிகள் அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.